பதிவில் என்ன பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம கடந்த 2 நாட்களாக மகா சிவராத்திரியை முன்னிட்டு சிவாலயங்கள் 8 ஆலயமான அட்டவீரத்னம் ஆலயம் தரிசனம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதோட சேர்ந்து நிறைய ஆலயங்கள இன்னைக்கு இதே லைன்ல உள்ள ஆலயங்கள நம்ம தரிசனம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தான். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் உள்ள ஆதி திருவரங்கம் ஆலயம். இந்த ஆலயத்தில என்ன தனி சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது திருச்சி ஸ்ரீரங்கத்துக்கு முற்பட்ட ஆலயம் இந்த ஆலயம். ஆதித்திரவரங்கம். அங்க உள்ள பள்ளிகொண்ட பெருமாள விட இந்த பெருமாள் வந்து மிகப்பெரிய பெருமாளா இருக்கிறாரு. இந்த ஆலயத்துல வந்து சந்திரன் வந்து அவரோட தோஷ நிவர்த்தி பெற்ற ஸ்தலமாவும் சொல்றாங்க. அதாவது சந்திரனுக்கு 27 மனைவி அப்படிங்கிறப்ப, அதுல ரோஹிணி நட்சத்திர மனைவி மட்டும் அவருக்கு ரொம்ப பிடித்தமான மனைவி. அவர்ட்ட மட்டும் ரொம்ப அதிகமா பாசம் காட்டுறாரு அப்படின்னு சொல்லி மீதி 26 மனைவிகளும் தன்னோட தந்தைட்ட அவங்க முறையிடுறாங்க. இதனால சந்திரனுக்கு வந்து அந்த தோஷம் வந்து ஒவ்வொரு கலைகளா தேர்ந்து ஒரு அழகு பொலிவை இழக்கக்கூடிய தன்மை ஏற்பட்டது. இந்த ஆலயம் வந்து அவர் அந்த தோஷ நிவர்த்தி பெற்ற ஸ்தலம். தென்கிழக்கு மூலையில வந்து அவர் நீர் எடுத்து அங்க பெருமாளுக்கு அபிஷேகம் பண்ணி அவர் அந்த தோஷத்த நிவர்த்தி பெற்ற ஸ்தலம் அப்படின்னு சொல்றாங்க. உங்க ஜாதகத்துல சந்திர திசை, சந்திர புத்தி நடக்கிறவங்க அல்லது சந்திரன் நட்சத்திரத்துல பிறந்தவங்கலாம் இந்த ஆலயம் வந்து நீங்க தரிசனம் பண்ணது உங்களுக்கு ஒரு நிவர்த்தி ஸ்தலமா இருக்கும். அதேபோல குடும்ப ஒற்றுமைக்கு இந்த ஆலயத்துக்கு வரலாம். அடிக்கடி ஞாபக மறதி ஏற்படுறவங்க, அ அதாவது ஒரு தாய் அன்பு கிடைக்காதவங்க, இவங்க எல்லாமே இந்த ஆலயம் வந்து வழிபாடு பண்றப்ப, இந்த அனைத்து விதமான நல்ல பலன்களும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான். இந்த ஆலயத்துல இன்னும் ஒரு தனி சிறப்பு பார்த்தீங்கன்னா, அதாவது தானிய கிடங்கு அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது அந்த காலத்துல தானியங்கள சேகரிச்சு வைக்க இப்பலாம் இது வேற எந்த இடத்துலயுமே இல்லாத ஒரு தனி சிறப்பு இந்த ஆலயத்துல இருக்குதுங்க. தானியங்கள சேகரிச்சு வைக்கக்கூடிய அமைப்பு இந்த ஆலயத்துல கட்டி வச்சிருக்காங்க. அந்த காலத்துல மன்னர்கள் அப்படிங்கிறப்ப, இந்த ஆலயத்துல நீங்க உங்களோட ஜாதகத்துல சந்திரன் பாதிக்கப்பட்டிருந்தாலும், அல்லது 7 சனி, அஷ்டம சனி இந்த மாரி பாதிப்புல இருந்தாலும், நீங்க இந்த ஆலயம் வந்து வழிபட்டு உங்க அனைத்து விதமான தோஷங்களையும் நிவர்த்தி பெறலாம் அப்படிங்கிறது தான். வாழ்க்கையில கண்டிப்பா ஒரு டைம் இந்த ஆலயம் வந்து தரிசனம் பண்ணுங்க. நன்றி.